எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய வைகுண்ட ஏகாதேசி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வைகுண்ட ஏகாதேசி பூஜை மற்றும் பாசுரம் 26க்கான பூஜை எல்லாமே நடைபெற்றது. இப்போது இதோடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். திருப்பாவை பாசுரம் 26. மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகன் வேண்டுவன கேட்டியேன் ஞாலத்தை எல்லாம் நடுங்கு முரல்வன பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சஜன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். இந்த பாசுரம் ஒரு உரையாடல் மாதிரி. அதாவது ஆண்டாள் கிருஷ்ணர்கிட்ட தனக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறா. அவர் அதுக்கு அழகாக அவருக்கு நிறைய பாசம் அவருடைய பக்தர்கள் மேலே உண்டு. ஆனாலும் ஒரு உரிமையோட ஒரு விளையாட்டுத்தனமாக அவர் சொல்கிற பதில்களும் சேர்ந்து வர மாதிரியான ஒரு அருமையான பாசுரம் இது. மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்னு கிருஷ்ணரை மார்கழிக்கு எங்களோட நீராட வா கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டு அவள் என்னென்னலாம் கேட்குறா அப்படின்னா, பால்வண்ண வண்ணத்துள் பாஞ்சஜன்னியம், அதாவது சங்கு. ஆண்டாளுக்கு எப்போவுமே சங்கு மேலே ஒரு கண். இந்த சக்கரத்து மேலே பெருசாக அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை. ஏன்னா சக்கரங்கிறது எப்போதுமே ஏதோ ஒரு வதமோ எதுனாலும் பெருமாளை விட்டு ஒரு நொடி, அந்த ஒரு செகண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு பிரிஞ்சிட்டு திரும்ப பெருமாள் கிட்ட வருமா. ஆனால் இந்த சங்கு மட்டும்தான் எப்போதும் பெருமாளை ஒட்டிகிட்டே இருக்குமா. அதனால் எப்போவுமே ஆண்டாளுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக பொறாமல் கூட உண்டு இந்த சங்கு மேலே. பாலன்ன வண்ணத்துள் பாஞ்சஜன்யம் எனக்கு வேணும், அந்த வெள்ளை நிறத்து சங்கு வேணும் அப்படின்னு கேட்குறா. சரி, வேறு என்னென்ன வேணும்? போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே, பெரும் பறை, அதாவது நிறைய சத்தம் கேட்குற மாதிரி, அதாவது நல்ல அதிர்வுகள் உள்ள பறை அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறான். நீ வாமன அவதாரத்தின் போது ஜாம்பவானை கட்டி இழுத்தாயே, அப்போது எவ்வளோ சத்தமாக அந்த பறையோட சத்தம் கேட்டுது. அந்த மாதிரி பறை எனக்கு வேணும் கிருஷ்ணா அப்படின்னு ஆண்டாள் கிருஷ்ணரை கேட்குறா. சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாறை, உனக்கு பல்லாண்டு பாட. இவங்க எல்லாரும் மார்கழிக்கு ஒன்றா நீராட போகிறாங்க இல்லையா, அப்போது கூட சேர்ந்து பல்லாண்டு பாடுறதுக்கு ஆழ்வார்கள் பெருமாளுடைய பக்தர்கள் எல்லாரும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது தான் பல்லாண்டு இசைப்பாறை. அடுத்து கோல விளக்கே, மார்கழி அதிகாலை, இப்போல்லாம் 6 மணி ஆனால் கூட வெளிச்சமே இல்லை, எனக்கு கண்டிப்பாக ஒரு விளக்கு வேணும். கொடியே, கொடி கண்டிப்பாக வேணும். விதானம், ஒரே இந்த குளிரில் எங்களை மேலே ஒரு குடையாக ஒரு விதானம் எங்களுக்கு வேணும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறா. இதுக்கு கிருஷ்ணர் சொல்கிற பதில்லாம் ரொம்ப அழகான ஒரு இதாக இருக்கும். சங்கெல்லாம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லும்போது, ஆளின் இலை மேலே வந்தவர் தானே நீ, ஏன் கிருஷ்ணா இப்படி சங்கெல்லாம் இல்லைன்னு சொல்ல. சரி சரி, சங்கு இருக்குது எடுத்துக்கோங்க. அப்புறம் பறை வேணும் கிருஷ்ணா, வாமன அவதாரத்தில் வந்ததே அந்த சத்தமான பறை, ஓ சரி அதையும் எடுத்துக்கோங்க. பல்லாண்டு பாடுறவங்களும் வேணுமே, அப்படிலாம் யாரும் இல்லையே அப்படின்னு கிருஷ்ணர் ரொம்ப நக்கலாக சொல்கிறாரு. என்ன கிருஷ்ணா, எங்கள் அப்பா தானே உனக்கு பல்லாண்டு பாடுவார், பெரிய ஆழ்வார். ஆமாம்ல, சரி அவரையும் உங்கள் கூடயே சேர்த்துக்கோங்க. அப்புறம் விளக்கு வேணுமே அப்படின்னதுக்கு, என்ன விளக்கு அப்படின்னோடனே, நப்பினை, நப்பினை தான் அங்கே உன்னுடைய குல விளக்கு இல்லையா, அவங்களும் வேணும் கிருஷ்ணா. நப்பினை தான் ஏற்கனவே உங்கள் கோஷ்டியில் சேர்ந்துட்டாங்களே, அப்புறம் நான் என்ன அவங்கள தர்றது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. கொடி, கொடி வேணுமே அப்படின்னு கேட்கும்போது, கருட ஆழ்வார் இருக்காரே அவரை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்புறமா விதானம், அதாவது ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷன் அப்படிங்கிறது பெருமாளுக்கு படுக்கையாக இருக்கும். அவர் தூங்கும்போது, அவர் உட்காரும்போது சிம்மாசனமாக இருக்கும், நிற்கும்போது குடையாக இருக்கும், நடக்கும்போது பாதுகையாக இருக்கும். அந்த விதானம் எங்களுக்கு வேணும் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறா. ஆளின் இலைய அருளேலோர் எம்பாவாய், இதை எல்லாத்தையும் கொடுத்து எங்களுக்கு அருள் செய் கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறது தான் இந்த ரொம்ப அம்சமான பாசுரம். இது பல ஆண்டுகளாக நான் வரைஞ்ச பாசுர கோலம் மற்றும் இன்றைக்கி நான் வரைஞ்ச வைகுண்ட ஏகாதசி கோலம் எல்லாமே வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வரீங்க. இது கோல விளக்கு அப்படிங்கிறதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆளின் இலையாய், அது கொடியே விதானமே, இப்படி எல்லா தீம்லேயுமே நான் மேக்ஸிமம் எல்லா லைன்ஸ்லேயுமே இந்த பாசுரத்தில் நான் நிறைய கோலங்கள் வரைஞ்சிருக்கேன். இதோட கிளிப்ஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைய திவ்ய தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது ஆயர்பாடிக்கு நிகராக எந்த குறையும் இல்லை. இங்கேயும் பால், பசு, வளம் எல்லாமே நிறைஞ்ச ஒரு இடம். ஆண்டாள் பிறந்ததுக்கான
அத்தனை அடையாளங்களும் உள்ள ஒரு ஊர் தான். இன்றைக்கி ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள், ஆண்டாள் மற்றும் கருட ஆழ்வார் எல்லாரையும் அமைச்சு இன்றைக்கி பூஜை செஞ்சுருக்கேன். இது பூஜையுடைய முழு காட்சி. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசிங்கிறதுனால பெருமாள் ஜோராக பார்க்கடலில் மகாலட்சுமி தாயாரோடு படுத்திருக்காரு. அந்த காட்சியும் நீங்கள் பாருங்கள். வைகுண்ட ஏகாதசி கோலங்களை நான் ஷார்ட்ஸாக ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நேரம் கழித்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் எல்லாரும் அனைவருமே கிருஷ்ண பரமாத்மா, ஆண்டாள் இவங்க எல்லாருடைய நல்ல ஆசைகளையும் பெற்று நல்ல ஒழுக்கத்தோட, உடல் ஆரோக்கியத்தோட, மன மகிழ்ச்சியோட, எல்லா செல்வங்களும் நிறைஞ்சி எல்லோரும் நீடூழி வாழணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கைகூப்பி கேட்டுக்கிறேன். இது இன்றைக்கி வரைஞ்ச கோலம். இதையும் பார்த்துக்கோங்க. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த வீடியோவை இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் மீண்டும் வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். நன்றி.